நான் ரொம்பவே நம்பினேன். என்கிட்ட நீங்க ஒரு பொய் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதில்ல, எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு உங்களை நான் ரொம்ப நம்பினேன். நம்ம தாம்பத்தியத்தோட ஹைலைட்டே ஷேரிங் தானேங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தானே. இதான் நாங்க 25 வருஷமான ஒரு கோட்டையா கட்டி வச்சிருந்தேன். அத மொத்தமா இடிச்சு தள்ளிட்டீங்கல்ல. பைத்தியக்காரத்தனமா நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்புன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. அப்படிதானே? இனி எந்த ஜென்மத்திலயும் உங்களை நான் நம்ப முடியாது. எப்படி நம்ப முடியும்? எப்படி உங்களை நம்ப முடியும்? இனிமே எதையோ என்கிட்ட மறைக்கிறாரு, என்னமோ தப்பா இருக்குன்னு காலத்துக்கு நான் உங்களை வேக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? அவரு நாசமாக்குனது என் கடந்த காலத்தைனா நீங்க எதிர்காலத்தை இருட்டாக்கிட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சூர்யா விஷயத்துல அவனை பத்தின உண்மையை மறைச்சேன்னு இப்படி எல்லாம் என்ன குற்றம் சாட்டுனீங்க. எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க. இப்ப குற்றவாளி நீங்க 2 பேரும் தான். நான் இப்ப என்ன தண்டனை உங்க 2 பேருக்கும் கொடுக்கறது சொல்லுங்க. என்ன பண்ணி தயவு செஞ்சு நான் சொல்லாதீங்க. தொட்டீங்க. அம்மா மா மா, இந்த நேரம் வரைக்கும் கோயிலையாம்மா இருந்தீங்க? நாங்கெல்லாம் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? உங்களை பார்த்தோன்னு தான் நிம்மதியா இருக்கு. அம்மா, அப்பாக்கு எங்க மேலலாம் பாசம் இல்ல, உங்க மேலதான் பாசம் அதிகமா. பொண்ணே, வா வீட்டுக்கு போலாம். தொடாதீங்க. சூர்யா, நான் உன் வீட்டுக்கு வரேன். என்னை கூட்டிட்டு போ. என்ன கூட்டிட்டு போக மாட்டேன். பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன். அம்மா அம்மா இருங்கம்மா. அம்மா,
உள்ள போலாமா? வாங்கம்மா. அத்தை அத்தை என்னாச்சு? ம். ம். அம்மா வாங்கம்மா. வாங்க அத்தை. பவி, உட்காருங்க அத்தை. என்ன ஆச்சு? பவித்ரா, அம்மாவுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாயேன். அத்தை தண்ணி குடிங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. பவித்ரா, அம்மாவுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ண. ம். ஓ. ம். என்னாச்சு சூர்யா? அத்தையே ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல பவி. அம்மாவை வீட்டில் காணோன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சந்துரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினோம். திடீர்னு கோயிலில் அம்மா இருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அப்புறம் அங்கே போனோம். எல்லாரும் அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா பிடிவாதமாக போக மறுத்துட்டாங்க. அப்புறம் என் கூட வரேன்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். அம்மாவை இந்த மாதிரி நான் லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை பவி. இந்த அளவுக்கு உறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்கன்னா ஏதாச்சும் அப்பா கூட சண்டையா இருக்கும். இல்ல அதை விட பெருசா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை அத்தை நம்ம ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டதுல சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? ஒன்றும் புரியல பவி. எது எப்படியும் அவங்களாம் வந்து நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் நம்மளாம் அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்.
ஆனா அத்தையை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. சரி, நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். கவலையாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாள் நீடிக்காது. எப்போ அவங்க விருப்பப்படி அவங்க அமைதியாகவே இருக்கட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு சாப்பாடு எதாவது ரெடி பண்ண ம். சீக்கிரம். பவித்ரா சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க கோவமும் குறைஞ்சிரும்.